காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி ப.உ. செம்மல் அவர்கள் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி 78வது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் 78வது சுதந்திர தின விழா மாவட்ட நீதிபதி ப.உ. செம்மல் அவர்கள் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு தலைமை நிகழ்ச்சிகள் நடைபெற்று மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்கறிஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் வைக்கப்பட்டு வெற்றி பெற்ற வழக்கறிஞர்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நீதிபதிகள் சுஜாதா, சரவணகுமார், அருண், சபாபதி, திருமால், சதீஷ்குமார், ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதில் அரசு வழக்கறிஞர்கள் கார்த்திகேயன், ரமேஷ், சத்தியமூர்த்தி, செல்வம், பார் அசோசியேஷன் தலைவர் கண்ணன், செயலாளர் உமாசங்கரி, அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் சிவகோபு, செயலாளர் சிட்டிபாபு, நாகராஜன், செயலாளர் நரேந்திரன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள், காவல்துறை மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நகரத்திலே சிறந்த நகரம் காஞ்சி. பாரதியார் சொன்னார், காசியிலே இருக்கின்ற நல் அறிஞர்கள் பேசுகின்ற சொல்லை நாம் இங்கே காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்து தர வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இங்கே இந்த யுகம் விஞ்ஞான யுகமாய் மாறி கணிப்பொறி கணினி யுகமாய் இங்கே இந்த உலகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்றைக்கே பாரதியார் சொன்னார். இதைத்தான் தந்தை பெரியார் அவர்களும் கூட 100 வருடங்களுக்கு முன்பே சொன்னார். எதிர்காலத்திலே அவரவர் தங்களுடைய பாக்கெட்டுகளிலே கம்பி இல்லாத போன்களை கற்கள் போன்ற செங்கல் போன்ற ஒரு கருவிகளை வைத்து பேசிக்கொண்டிருப்பார் என்று அன்றைக்கே 100 வருடங்களுக்கு முன்பே செல்போன் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். இதனையெல்லாம் உள்வாங்கித்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே நம்முடைய கூடுதல் மாவட்ட நீதிபதி ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று அறிவியல் ரீதியான வளர்ச்சிக்கு, அறிவியல் வளர்ச்சிக்கு நாம் அடிகோல வேண்டும், அதற்கான ஆவண செய்ய வேண்டும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்தவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இந்த காஞ்சிபுரம் நகரேஷு காஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய நகரத்திலே சிறந்த நகரம் காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த காஞ்சிபுரத்திலே அன்றைக்கு விண்ணிலே நந்தி கொடி பறந்த இடமாய் திகழ்ந்த இடம் இந்த காஞ்சிபுரம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தேசிய ஒருமைப்பாடு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவர்கள் நாம். ஓடி வரும் நீர் எதிரே அவன் நடந்து செல்வான், உட்கார்ந்து நகரு மணல் ஊர் பேரை கேட்பான். இந்த கவிதை எனக்கு மிகவும் பிடித்த கவிதை. இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல்லுக்கு புதிய வடிவம் கொடுத்த கவிதை. கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு அறிஞர் மனித உரிமைகளை பற்றிய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து அவற்றிலே அதிகமாக பிரயோகிக்கப்பட்ட வார்த்தை எது என்று உற்று நோக்குகின்ற போது அதிலே சுதந்திரம் என்ற வார்த்தையை தான் அவர் அதிகமாக கண்டார். ஆக மனித உரிமைகள் என்றால் சுதந்திரம், சுதந்திரம் என்றால் மனித உரிமை. நம்முடைய கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று நாம் இங்கே இந்த நிகழ்விலே 78வது சுதந்திர தின நிகழ்ச்சியை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விடுதலை தருவது எதுவாக இருக்கும்? இனம், மொழி, சாதி, மதம் இவற்றையெல்லாம் கடந்து இவற்றின் ஊடாக நமக்குள் நாம் பயிலும் தோழமை, இந்த தோழமையை வளர்த்துக் கொள்வதற்காகவும் மனித நேயத்தை எடுத்துரைப்பதற்காகவும்
உயிர் நேயத்தை ஊக்குவிப்பதற்காகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பல்வேறு விதமான விழுமியங்கள், பண்பாட்டு கூறுகள் அமைந்திருக்கின்றது. அவற்றை நாம் கடைபிடித்து இந்த நன்னாளிலே நாம் உயிர் நேயம் மிக்கவர்களாய், இந்த நாடு நம்முடைய தாய்நாடு மட்டுமா என்று கேட்காதீர்கள், தந்தையர் நாடு. இதைத்தான் பாரதியார் சொன்னார், எங்கள் தந்தையர் நாடு போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஆக இது நம்முடைய தாய்நாடு, தந்தையர் நாடு. நாம் நம்முடைய கடமையை இன்றைக்கு இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற முப்பெரும் வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்களுக்கும், இங்கே வருகின்றிருக்கின்ற அரசு வழக்கறிஞர்களுக்கும், மாண்புமிகு கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்களுக்கும், நம்முடைய மாண்புமிகு தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கும், சக நீதிபதிகளுக்கும், வழக்கறிஞர் பெருமக்களுக்கும், இங்கே வருகின்றிருக்கின்ற நீதித்துறையினுடைய அச்சாணியாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நீதிமன்ற அலுவலர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.